இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ. ஸோ மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமைனாலே எல்லார் வீட்லயும் சாம்பாரா தான் இருக்கும். இங்கேயும் சாம்பார் தான். கூட சைட் டிஷ்க்கு வந்து காரமா கோஸ் பொரியல் செஞ்சுட்டு, தயிர் வெங்காயம் தாளிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். மேக்ஸிமம் எப்போ சாம்பார் செஞ்சாலுமே இன்ஸ்டன்ட் மசாலா ரெடி பண்ணி தான் செய்வேன். டேஸ்ட் அப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நிறையா வீடியோஸில் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் சாம்பார் வைக்கிறப்போ சீரகம் அதிகமாக சேர்த்து வைங்க. டேஸ்ட் வைஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். அதே டைமில் வந்து ஜீரண ப்ராப்ளமும் இருக்காது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட்னா அது சாம்பார் தான். அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஃபுட் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அன்வி கொஞ்சம் காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டா. ஸோ அதனால அவளுக்கு எப்பயுமே சாம்பார் வைக்கிறப்போ பருப்பு மட்டும் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு நெய் ஊற்றி தாளிச்சு கொடுத்துடுவேன். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டிப், சாம்பாருக்கு எப்பயுமே ஃபர்ஸ்ட் நெய் சேர்க்காம ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக வெல்லம் மல்லி இலை போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சாம்பாருக்கு எப்பயுமே சைடிஷ் வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால தான் இதில் காரம் சேர்த்து செஞ்சிருந்தேன். ஃபைனலாக தயிர் வெங்காயமும் தாளிச்சாச்சு.